வணக்கம்ப்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் செகண்ட் லெசன் பார்ப்போம்ப்பா. பராபரக்கண்ணி. செகண்ட் லெசனில் என்னென்ன சாப்டர் இருக்குன்னா, பராபரக்கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம், பெயர்ச்சொல், திருக்குறள். இதை இந்த வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பராபரக்கண்ணி யார் எழுதியிருப்பாங்கன்னா, தாயுமானவர் எழுதியிருப்பார். இந்த நுழைமுன் பாக்ஸில் பாருங்கள். அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியதுங்கிறாங்க. நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியது எதுன்னு கேட்பாங்க, அற இலக்கியங்கள். அதே போல் அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம்ம கடைப்பிடிச்சு வாழ்ந்தால் சிறந்த வாழ்வு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாய்மானவர் பாடலை பாருங்கள். தம்முயிர் போல் எவ்வுயிருக்கும் தானென்று தண்டருக்குள் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பண்ணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டாய் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எவ்வளோ அழகாக தாய்மானவர் பாடியிருக்கார் பாருங்க. இவர் பாருங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதைத்தான் அவர் விரும்புகிறாருங்கிறாங்க. ரெண்டாவது சான்றோருக்கு நம்ம எல்லாரும் தொண்டு செய்யணும், நம்ம அந்த பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறத தாய்மானவர் அழகாக அந்த பாடலில் நம்மளுக்கு கூறுறாரு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த பாட்டில் ஏதாவது ஒரு லைனை கொடுத்துட்டு இது யார் எழுதியிருப்பாங்கிறதையும் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. தம்முயிர் போல் எவ்வுயிருக்கும் தானென்று தண்டருக்குள் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இது யார் எழுதியிருப்பான்னு கேட்பாங்க, தாய்மானவர். அதே போல் அன்பர் பண்ணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. அதை அந்த லைனை கொடுத்து கூட நம்மளுக்கு கேட்கலாம். இந்த 3 லைன் நல்லா இந்த 6 லைனை நல்லா நம்ம படிச்சுக்கோங்க. இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. நெக்ஸ்ட்டு இந்த சொல்லும் பொருளை பார்ப்போம். தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையர்க்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பணி தொண்டும் எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர. நல்லா சொல்லும் பொருள் நல்லா படிச்சுக்கோங்கப்பா. இது கொஸ்டினில் சொல்லும் பொருள் கண்டிப்பான இதில் கொஸ்டின் இடம் வரும். அதனால எல்லா லெசனுக்குரிய சொல்லும் பொருளும் ஏதாவது ஒரு குழு வேர்டு வச்சு எப்படியாவது நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாடலின் பொருளை ஒரு ட்ரிப் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த நூல்வெளியை பார்ப்போம். இது பராபரக்கண்ணி என் பாடலை எழுதியவர் யாருன்னா தாய்மானவர். இவர் யார்கிட்ட தலைமை கணக்கார வேலை பார்த்துருப்பாருன்னா, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரன் தான் தலைமை கணக்காராக பணிபுரிஞ்சிருப்பார். அதே போல் இவருடைய இது நூல் என்ன பேரில் தமிழ் மொழியும் உபடிதம் என்ன போற்றும். இந்நூலை அதாவது தாய்மான பராபரக்கண்ணி என்னும் நூலை தமிழ் மொழியின் உபடிதம் இது என்னும் போற்றுவாங்க. இப்பாடலை இந்த பாடல்கள் பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. இது கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் இது போற்று நூல் எதுன்னு கேட்பாங்க, பராபரக்கண்ணி. அதே போல் அந்த கண்ணி எத்தனை அடிகளில் இருக்கும் கேட்பாங்க. இது 2. அது என்ன இதுலன்னா, கண்ணி என்னும் 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எதுன்னு கேட்பாங்க, பராபரக்கண்ணி. நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது பராபரக்கண்ணி கண்ணி என்னும் 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையை சேர்ந்தது. இது கொஸ்டின் கேட்பாங்க. இது கண்ணி என்னும் 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எதுன்னு கேட்பாங்க, பராபரக்கண்ணி. இது தமிழ் மொழியும் இது உபநிதம் எதுன்னு கேட்பாங்க, பராபரக்கண்ணி. நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் போவோம். நீங்கள் நல்லவர். இது யார் எழுதியிருப்பாங்கன்னா, கலில் கிப்ரான் எழுதியிருப்பார். இந்த நுழைமுன் பாக்ஸ் பாருங்கள். இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன. அதாவது இலக்கியம் மக்கள் வாழ்வை நமக்கு இலக்கியம்தான் நம்மளுடைய வாழ்வை சரியான பாதையில் கொண்டு செல்லுது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய பாட்டை பார்ப்போம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது
நேற்றுடன் ஒத்துப்போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள், சிறகுகள் மீது எழுதுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். அதான் இந்த பாட்டிலேருந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குறிக்கோளை நோக்கி நம்ம போனால் நம்ம அதுக்குண்டான வழியை நம்ம அடையலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இந்த பாட்டை ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல் இவர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கேரக்டர்லேயே இருங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு பாட்டை ஒரு 2-3 ட்ரிப் ரீட் பண்ணுங்கள். இதுக்குள்ள இந்த மீனிங் உங்களுக்கே புரிஞ்சிடும். இது யார் எழுதியிருப்பாங்கன்னா கலீல் கிப்ரான். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள். சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நூல்வெளியை பார்ப்போம். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் எதில் ஆற்றல் பெற்றவர்னா கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி யார், அதாவது கலீல் கிப்ரான் கவிதையை யார் மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா புவியரசு மொழிபெயர்த்து அவர் என்ன ஹெட்டிங்கில் இதை வெளியிடுப்பார்னா தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் நீங்கள் நல்லவருங்கிற பாடம் தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்குங்கிறாங்க. அது யார் கலீல் கிப்ரானுடைய நூலில் யார் மொழிபெயர்த்ததுன்னு கேட்பாங்கப்பா. புவியரசு. எந்த நீங்கள் நல்லவர் எந்த தலைப்பு கீழே வருது அப்படின்னு கேட்பாங்க. தீர்க்கதரிசி. நோட் பண்ணிக்கோங்கப்பா, முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த உரைநடையை பார்ப்போம்ப்பா. பசிப்பினி போக்கிய பாவை. இது என்னென்னா ஒரு நாடக வடிவில் இருக்கும். இது இந்த பாக்ஸில் பாருங்கள். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எண்ணி ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று கூறியவர் யாருன்னா பாரதியார். இந்த லெசனுக்குள்ளே பாருங்கள். இப்போ காட்சி 1ல் என்ன இருக்கும்னா, மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த மணிபல்லவ தீவை யார் பராமரிப்பாங்கன்னா அந்த தீவத்திலகையை தான் பராமரிப்பாங்க. அதைத்தான் இந்த காட்சி 1 பகுதியில் இந்த கதை அவ்வளோதான் இருக்கும். இந்த காட்சி 1ல் அப்போ அந்த மணிபல்லவ தீவில் இந்த பொய்கை இந்த பூக்கள் நிறைந்த பகுதி பொய்கைன்னு சொல்லுவாங்க. அந்த பொய்கைக்கு மற்றொரு பெயர் என்னன்னா கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்ன பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது அந்த மணிபல்லவ தீவில் இருக்கிற அந்த பொய்கை கோமுகி என்று பெயர் பெற்றுள்ளதுங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தீவத்திலகை உன்னை இந்த மணிமேகலைக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் உங்களை யார் கூட்டிகிட்டு வந்தான்னு கேட்கலாம். மணிமேகலா தெய்வம் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்லல தீவத்திலகை சொல்லுவாங்க, இன்னைக்கு வைகாசி நாளில் முழு நிலவு நாள், பௌர்ணமி நாள். இன்றைக்கி இந்த நீர் மேலே ஒரு அச்சய பாத்திரம் இது தோன்றும். அது என்ன பாத்திரம்னா ஆபுத்திரம் கையில் இருந்து அமுத சுரபி என்னும் அச்சய பாத்திரம். அந்த பாத்திரத்தை பெற தகுதி உங்களுக்கு இருக்குது. இதை வச்சு நீங்கள் உலகத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு அறம் செய்யுங்க. அதாவது யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாத்திரத்தை மணிமேகலைகிட்ட கொடுப்பாங்க. அதுதான் இந்த காட்சி 1ல் இருக்கும். காட்சி 2ல் என்னென்னா மணிமேகலை அந்த அந்த அமுத சுரபி பாத்திரத்தில் யாராவது இது சாப்பாடு ஒருத்தவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆதிரையை சூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆதிரை இல்லத்தில் போகலாம். ஆதிரை இல்லத்துக்கு மணிமேகலை போவாங்க.
இது போகையெல்லாம் அப்போ வந்து ஆதிரை வந்து நீங்கள் யார் என்னன்னு விசாரிக்கலாம். நான் இந்த ஊரை சேர்ந்த வந்து கோவலன் மாதேவியோட இது பொண்ணு, என் பேர் வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லியெல்லாம். அப்போ இது ஆதிரை வந்து அப்போ உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லியெல்லாம். அப்போ அந்த பாத்திரத்தில் வந்து அந்த ஆதிரை கிட்ட வந்து உணவு இட சொல்லுவாங்க. ஆதிரை வந்து அந்த உணவை இட்டுருவாங்க. அதுதான் வந்து இந்த காட்சி 2ல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த காட்சி 3ல் வந்து என்னென்னா, அரண்மனையில் வந்து இந்த சிறையில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து மணிமேகலை வந்து இந்த இந்த அச்சய பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடை வந்து கொடுப்பாங்க. கொடுக்க அந்த பாத்திரத்துக்குள்ள சோறு வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். இதை பார்த்துட்டு வந்து காவலர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை போய் வந்து அந்த மன்னர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. உடனே மன்னர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த அவங்கள வந்து அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம். அழைச்சிட்டு வரையலாம். அப்போ என்ன விஷயம் என்னன்னு விசாரிக்கலாம். அப்போ மணிமேகலை வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததையும், அப்புறம் ஆதிரேட்ட சாப்பாடு வாங்கினது, இந்த சாதம் வாங்கினது, இது எல்லாத்தையும் சொல்லலாம். அப்போ அறம் செய்ய வந்த மாதவியே, உனக்காக நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மன்னர் கேட்கலாம். இந்த மன்னர் சிறை கோட்டத்தை வந்து அறக்கொற்றமாக மாற்ற வேண்டும். அதாவது சிறையில் உள்ளவர்களுக்கு வந்து கல்வியை வந்து கொடுங்க. அதாவது பெரியவங்ககிட்ட எப்படி நடக்கணும், பெரியவங்ககிட்ட இந்த மூத்தவங்ககிட்ட கூட பிறந்த சகோதரிகிட்ட உறவினர்கிட்ட எப்படி நடக்கணும்னு அவங்களுக்கு வந்து கல்வி மூலியமாக கொடுத்தா இந்த குற்றங்கள் வந்து நடக்காதுன்னு சொல்லலாம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து சொல்வார். அதான் வந்து இந்த 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 லெசனில் இருக்கிற கதையோட சுருக்கம். நீங்கள் வேணால் ஒரு ட்ரிப் வந்து இந்த லெசனை வந்து ஒரு ட்ரிப் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாருங்களேன், அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும், இதுவே என் வேண்டுகோள் மன்னா. அதாவது கல்வியை வந்து கொடுங்க. சிறையில் இருக்கிறவங்களுக்கு கல்வியை கொடுத்தாதான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சொல்லலாம். மன்னனும் வந்து அதேபடி வந்து இதை செய்வார். அதைத்தான் இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த துணைப்படம் பார்ப்போம். பாதம் வந்து யாருன்னா ராமகிருஷ்ணன். பாதம் யாருன்னா ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா ராமகிருஷ்ணன். இவர் வந்து என்ன படைப்பில் வந்து இருப்பாருன்னா, நாவல், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியம் என இவருடைய படைப்புகள் வந்து நீள்கின்றதுன்னு சொல்கிறாங்க. இவரை வந்து எழுதின வந்து நூல்கள் வந்து என்னென்னா உபாபாண்டவம், கதாவிலாசம், தேசாத்திரி, கால் முளைத்த கதை. அதே போல் இந்த பாதங்கிறது வந்து எந்த சிறுகதை தொகுப்பில் இருக்குன்னா, தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ பாதம் வந்து யார் எழுதியிருப்பா, உங்களுக்கு வந்து பேர் வந்து சரியாக வந்து ஞாபகம் வரலன்னா நான் ஒரு குழுவேடு வந்து தாரேன். இப்போ வந்து பாதம் வந்து என்னென்னா, பெருமாள் கோயிலில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ராமரோட பாதத்தை வந்து நம்ம தலையில் வைப்பாங்களாம். ஆனால் அந்த குழுவேடை வந்து வச்சுக்கோங்க. பாதம்னா ராமகிருஷ்ணன். பாருங்க, இந்த பேர்லேயே வந்து கிருஷ்ணன் பெருமாள் பேர் தான் வருது. ஆனால் பாதம்னா இந்த அசால்ட்டை வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம். பாதம்னா ராமகிருஷ்ணனுங்கிறத தைரியமாக வந்து போட்டுடலாம். இவருடைய கதைகள் இது என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருப்பாருன்னு பாருங்க. உபாபாண்டவம், கதாவிலாசம், தேசாத்திரி, கால் முளைத்த கதைகள் வந்து ஏராளமான நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். இந்த பாதம் வந்து எதுக்கு எந்த சிறுகதை தொகுப்பு கீழே வரும்னா, தாவரங்களின் உரையாடல் தொகுப்பில் கீழே வரும். இது வந்து இந்த கதைக்குள்ளே வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லைப்பா. நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது என்ன கதைனா வந்து நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடறேன். ஒருத்தர் வந்து செருப்பு தைக்கிற கூலி ஆள் இருப்பார். அவர் அன்றைக்கி ஒரு நாள் வந்து மழை பெஞ்சிட்ருக்கும். அவருக்கு வந்து வியாபாரமே ஆகாது. இப்போ யாராவது இது செருப்பு தைக்க வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கையில் ஒரு சிறுமி வந்து அங்கிட்ட வந்து ஓடி வரும். ஓடி வந்து அந்த சிறுமிக்கிட்ட இருக்க செருப்பு வந்து எப்படின்னா வெல்வெட்டு துணியோட நல்லா பூ மாதிரி நல்லா பஞ்சுன்னு சாஃப்டாக இருக்கிற செருப்பை வந்து தைக்க சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிடும் அந்த சிறுமி. அவர் வந்து என்ன செய்வார்னா, இந்த சிறுமி வருன்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் வராது. மறுநாளும் கொண்டு வராது. அப்போ என்னடா இந்த பொண்ணு வந்து வரலன்னு சொல்லிட்டு இப்படியே போகலாம். ஒரு நாள் வந்து அந்த செருப்பு தைக்கிற அவரோட ஒய்ஃபு வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த செருப்பை வந்து அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து பொருந்தும்.
இது என்ன அதிசயமா இருக்குது. ஒரு சின்ன பிள்ளையோட செருப்பு வந்து நம்மளுக்கு பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வீட்டுக்கார்ட்ட கேட்கல, "நீ இத எடுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு மனைவிய வந்து திட்டிட்டு அவர் வந்து செருப்பு வச்சுறாரு. இது என்ன இப்படி ஒரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாம். அத வச்சு இவர் வந்து என்னன்னா, அடுத்தடுத்து எல்லாரும் இத தெரிஞ்சு வெளியில தெரிஞ்சு எல்லாரும் வந்து 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 அந்த செருப்ப போட்டு போட்டு பார்ப்பாங்க. போட்டு போட்டு பார்க்கையில அது வந்து சின்ன குழந்தைக்கும் பொருந்தும். பெரிய ஆளு போட்டாலும் அந்த செருப்பு வந்து கரெக்ட்டா வரும். இத வச்சு என்ன செய்வாரு, அடுத்தடுத்து வந்து வருமானம் பார்த்து அது மூலியமா வந்து வசதி ஆயிருவாரு. நம்மளுடைய இந்த வசதிக்கு காரணம் வந்து அந்த சிறுமிய பார்த்து எப்படியாவது வந்து நன்றி செலுத்தி இந்த செருப்ப குடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கையில, ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிரும். அப்போ ஒரு நாள் வந்து வரும். வரையில இந்த சிறுமி வந்து என்ன செய்யும்னா, அந்த செருப்பு நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து செருப்பு தைக்க குடுத்தேன். நான் வாங்குறக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு, கையில கொண்டு வந்த காச வந்து அந்த அந்த பையில போட்டுட்டு செருப்ப எடுக்கும். அப்ப வந்து விஷயத்த சொல்லையில, நீ என்ன ஏதுன்னு கேட்க முன்ன அந்த சிறுமி வந்து என்ன செய்யும், ஓடிரும். ஓடையில அது வலது கால செருப்பு வந்து தான் தைக்க குடுத்துருக்கும். இடது கால செருப்பு வந்து தைக்க குடுத்துருக்காரு. அப்ப அந்த கடைசில வந்து முடிவு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த தைக்க குடுத்த செருப்பு வந்து அந்த சிறுமிக்கு வந்து பத்தாது. எப்பவும் போட்டிருக்க இந்த செருப்பு வந்து அந்த இது பத்தும். அதோட வந்து இந்த கதை வந்து முடிஞ்சிரும். அதான் வந்து இதோடைய கதையோட சுருக்கம். நீங்க வேணா ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது இலக்கணத்த வந்து பார்த்துருவோம். பெயர்ச்சொல்லு, மரம், பெயர்ச்சொல் வந்து இன்னைக்கு பார்ப்போம். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை வந்து கவனிங்க. இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இது அனைத்தும் வந்து பெயரை குறிக்கிறதுனால இது வந்து பெயர் சொல்லுன்னு. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் வந்து எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அது என்னன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். அதாவது பெயர்ச்சொல் வந்து எத்தனை வகைப்படும் கேட்கலாம். 6 வகைப்படும். நெக்ஸ்ட் வந்து பொருட்பெயர் பார்ப்போம். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். அதாவது ஒரு மனுஷனையும் குறிக்கும், ஒரு மரத்தையும் குறிக்கும், இது பறவையும் குறிக்கும். அந்த இதைத்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்தை குறிக்கும் பெயர் வந்து என்னன்னா இடப்பெயர்னு சொல்கிறாங்க. சென்னை, பள்ளி, பூங்கா இது வந்து ஒரு இடத்தை குறிக்கிறதுனால இது வந்து இடப்பெயர்னு சொல்கிறாங்க. காலப்பெயர் பார்ப்போம். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். அதாவது காலம்னா நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இந்த மாதம் இதெல்லாம் குறிக்கனா காலப்பெயர்னு சொல்கிறாங்க. சினைப்பெயர் பாருங்க. பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் வந்து என்னன்னா சினைப்பெயர்னு சொல்கிறாங்க. சினைப்பெயர் வந்து இப்போ இந்த செடியில் வந்து கிளை, பூவு இதெல்லாம் வந்து சினை தானே, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு உறுப்பு தானே, அதைத்தான் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. கண், கை, இலை, கிளை இது ஃபுல்லாமே வந்து சினைப்பெயர்னு சொல்கிறாங்க. பண்பு பெயர் பார்ப்போம். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இது ஃபுல்லாமே வந்து பண்பு பெயர்னு சொல்கிறாங்க. தொழிற்பெயர் பார்ப்போம். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். படித்தல், ஆடுதல், நடித்தல் இந்த தொழிற்பெயர் ஃபுல்லாமே பாருங்க. அல் 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 வந்து சேர்ந்து வரும். அப்படி வந்தாலே வந்து தொழிற்பெயர்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 6 வகை பெயர் சொற்களான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம். காவியா புத்தகம் படித்தால். புத்தகம் என்பது என்னது, பொருள் தானே. அப்போ இது வந்து ஒரு பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளி வந்து என்னன்னா ஒரு இடத்துக்கு தானே செல்றா, அதனால பள்ளிங்கிற ஒரு இடத்துக்கு செல்றா. அப்போ இது வந்து இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். மாலைகள்னா காலத்தை குறிக்குது. இது காலை, மாலை, இது மதியம்ங்கிறது வந்து காலத்தை குறிக்குது. அப்போ வந்து இது வந்து காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். இப்போ வந்து செடிக்கு வந்து பூ, இலை எப்படி வந்து ஒரு உறுப்பாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கை, கால் இது ஃபுல்லாக வந்து ஒரு உறுப்பு. அப்போ காவியா தலை அசைத்தாளுங்கிறது சினைப்பெயர். இது காவியா இனிமையாக பாடுவாள். இது இனிமையாக வந்து பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல்ங்கிறது தொழிற்பெயர். ஒரு செயலை வந்து செய்கிறாள்ல, அது ஒரு செயலை செய்கிறாப்புல வந்தாலே அது வந்து தொழிற்பெயர் தாப்பா. இதை வந்து இடுகுறி பெயர், காரண பெயர் வந்து 2 வகைப்படுத்துகிறாங்க. நம் முன்னோர்கள் வந்து பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என 2 வகைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க நம் முன்னோர்கள். இது வந்து இடுகுறி பெயர்னா நம் முன்னோர்கள் வந்து எது
ஒரு காரணமே இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அதுதான் இடுகுறி பெயர்ன்னு சொல்கிறாங்க. அதாவது மரம், மண், காற்று இது ஃபுல்லாமே வந்து ஒரு இடுகுறி பெயர்ன்னு சொல்கிறாங்க. இடுகுறி இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஏன்னா இது இடுகுறி பெயர் வந்து 2 வகைப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மண்ணுன்னா வந்து அது என்ன இதுவுமே தெரியல. ஆனா அவங்க வந்து நம் முன்னோர்கள் வந்து அது ஒரு காரணமே இல்லாம இது மண்ணு, இது கல்லு, மரம், காற்று இப்படி வந்து பேர் வச்சிருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. இடுகுறி பொது பெயர் பார்ப்போம். இந்த இடுகுறி பெயர் வந்து தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து இது இப்போ வந்து ஒரு மரம் இருக்கு. அத வந்து இப்ப வந்து மாமரம், புளிய மரம், வேப்ப மரம் இப்படி இருக்குது. இது அம்புட்டையுமே வந்து மரம் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல வந்து உச்சரிச்சிட்டோம்னா, அது வந்து இடுகுறி பொது பெயர் சொல்றாங்க. இதே வந்து சிறப்பு பெயர்னா என்னன்னா, இந்த மாமரம், புளிய மரம், வேப்ப மரம் இருக்குல்ல, இதுல வந்து ஏதாவது ஒண்ண இப்ப புளிய மரம் அதாவது ஒண்ண மட்டும் தனித்து வந்து சொல்றோம்ல, இது வந்து சிறப்பு பெயருங்கிறாங்க. இதுதான் பொது பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் உள்ள இந்த வித்தியாசம். அதாவது இடுகுறி பொது பெயர்னா இப்போ இது கருவேல மரம், இது இது வேப்ப மரம், புளிய மரம் இது அம்புட்டையுமே வந்து மரங்கிற பொது பேரில் வந்து சொல்லிடுறாங்க. இதே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரத்தை மட்டும் இது தூக்கி சொன்னால், இப்போ புளிய மரம் அந்த ஒன்று மட்டும் சொன்னால் அது வந்து சிறப்பு பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. மரம் காடுங்கிறது வந்து பொது பெயர். மரம்னா அது எந்த மரத்தையும் சொல்லலை, காடுனா எந்த காடையும் சொல்லலை. அது மரம் காடு பொதுவாக சொல்லிட்டாங்க. இதே வந்து இடுகுறி சிறப்பு பெயரில் வந்து பாருங்க, ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். கருவேலங்காடு. இப்போ காட்டில் கருவேலங்காடு அது மட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மரத்தில் வந்து மாமரத்தை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் அதில் வந்து சொல்கிறாங்க. காரண பெயர் வந்து பார்ப்போம். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டன. இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருட்களுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர்னு சொல்கிறாங்க. நம் முன்னோர்கள் வந்து காரணத்தோடு இப்போ வந்து இப்போ சேர் இருக்குது, 4 கால் இருக்குது. அது வந்து 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து கரும்பலகை வந்து கருப்பாக இருக்கிறதுனால அது கரும்பலகை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் இருக்கிற மாதிரி காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என இது காரண பெயர் வந்து 2 வகைப்படும் சொல்கிறாங்க. காரண பெயர் வந்து பாருங்க, குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பெயர் எனப்படும். பறவை, அணி. பறவை வந்து பறக்கிறதுனால பறவைங்கிறாங்க. ஒரு அணியை குறிக்கிறதுனால அணி இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்ன அணி, இது அணிகலனா இல்லை அணியா என்ன இதுன்னு அது வந்து மென்ஷன் பண்ணலை. இது வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற நேரத்தில் இது வந்து காரண பொது பெயர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரண சிறப்பு பெயர் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் இந்த சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. வலைகள், மரங்கொத்தி என்னது, மரத்தை கொத்துறதுனால அதை மரங்கொத்தின்னு வச்சுருக்கோம் பேர். இது வந்து அந்த பறவை இனத்திலே வந்து இதை மட்டும் இது ஒரு இதை மட்டும் நம்ம வந்து சொல்கிறனால இது வந்து சிறப்பு பெயரில் வந்து வருது. அதே போல் வளையல் வந்து இந்த வட்டமாக இருக்கிறதுனால இது வந்து வளையல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டை பாருங்களேன். இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற எந்த பாட்டையும் வந்து விடாதீங்கப்பா. அதாவது சின்ன பாட்டாக இருந்தாலும் சரி, 2 லைனை கொடுத்தாலும் சரி, 5 லைனை கொடுத்தாலும் சரி, இல்லை பெரிய பாட்டாக கொடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு குழுவேர்டு வச்சு எப்படியாவது படிச்சிருங்கப்பா. ஏன்னா அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற பாட்டு நேம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஊடால ஒரு லைனை கொடுத்து இது யார் எழுதுனான்னு கேட்பாங்க. அதுக்கான சொல்கிறேன். புக்குக்கு பின்னாடி இருக்கிற பாட்டு, அதே போல் ஒரு பேராலேயே நம்ம அதே போல் புக்குக்கு பின்னாடி வந்து இந்த பேரா மாதிரி கொடுத்து இது இது இந்த பேராக்குண்டான தலைப்பை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கொஸ்டின் அதுக்கு கீழே வருமா, அந்த மாதிரி இருக்கிற பகுதியவும் நம்ம வந்து விடக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து இருக்கும். அதுலேருந்து தூக்கி கேட்டுருவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, இந்த லெசனை மட்டும் படித்தா போதும்னு நினைப்பாங்க. தமிழை பொறுத்தளவு அட்டை படித்தாதான் நம்ம வந்து 99 மார்க் வந்து 99 கொஸ்டின் வந்து அடிக்க முடியும். இப்படி படித்தாதான் நம்ம வாட்டுக்கா சும்மா லெசனில் இருக்க மாதிரி உள்ளக்க இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் படித்தா மட்டும் நம்ம வந்து மார்க் வந்து எடுக்க முடியாது. அது அவ்வளோ வந்து பாசிபிள் வந்து கிடையாது. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து
இந்த பாட்டை பார்த்துருவோம். அன்பில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துணிசரு கனிவு காண்போம், வன்புகள் கொடையில் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். அதாவது தன் பிறப்புரிமை என்னது? தமிழ் மொழியை போற்றணும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய உரிமையை தமிழ் மொழியை போற்றணுங்கிறாரு. யாரு? முத்தரையனார் மலேசியா கவிஞர் வந்து சொல்கிறாரு. இந்த பாட்டை வந்து ஏதாவது ஒரு லைனை கொடுத்துட்டு ஊடால கூடி ஒரு லைனை திணிசா எடுத்துட்டு இது யார் எழுதுனாங்கிறது கேட்பாங்க. முத்தரையனார் மலேசியா கவிஞர், நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலைச்சொல்ல வந்து இது நல்லா படிச்சுக்குங்கப்பா. இந்த கலைச்சொல்ல வந்து 2 கொஷின் கண்டிப்பாக டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருக்குறள் வந்து பார்த்துருவோம். இப்போ திருக்குறளில் வந்து அரண் வலியுறுத்தலுங்கிற அதிகாரத்தில் வந்து பாருங்கள். மனத்துக்கண் இது மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரப்பிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே அப்படிங்கிறாங்க. அதாவது மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தரன் ஆகல நிரப்புற உள்ளத்தில் நம்ம வந்து மனம்னா என்னது? உள்ளம் தானே. அப்போ உள்ளத்தில் வந்து நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறங்கிறாங்க. மற்ற என்னென்னா பகட்டுக்காண்டி அப்படிங்கிறாங்க. அதாவது வெறும் ஆரவாரமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காருனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளி சினம், இன்னா சொல் வந்து கடுஞ்சொல். இந்த 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகுங்கிறாங்க. அள்ளிக்கார இந்த அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுது ஆகிய 4 இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஈகை அதிகாரத்தில் வந்து பாருங்க. வறியவருக்கு ஒன்று ஈவதை ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லாதவருக்கு வந்து இப்போ வந்து இல்லாதவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருளை வந்து கொடுங்க, அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு வந்து பலன் வராது என்ன சரியா? இது இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கல நம்ம மனசு என்ன நினைக்கும்? உங்கள்கிட்ட கொடுத்தா நாளைக்கு இதுக்கு பல்லாம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து இதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து அதை செய்கிறோம். ஆனால் நம்மளோட வசதி கம்மியாக இருக்கிறவங்ககிட்ட வந்து அதை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் வந்து இந்த குறளில் சொல்கிறாங்க. வறியவருக்கு ஒன்று ஈவதை ஈகை, அதாவது இல்லாதவருக்கு செய்வது தான் உதவி, மித்தது எல்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து வேஸ்ட்டுங்கிறாங்க. அதாவது நம்ம வந்து இல்லாதவர்களுக்கு வந்து உதவி இது செஞ்சோம்னா அவங்கள்ட்ட வந்து எந்த பலனும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. நீங்கள் வசதியானவர்கள்கிட்ட வந்து செஞ்சால் என்ன, செய்யாட்டினா என்ன, அதில் வந்து ஒரு பிரயோஜனம் வந்து கிடையாது. அதைத்தான் இந்த குறளில் வந்து சொல்கிறாங்க. ஈத்துவக்கும் நெக்ஸ்ட்டு குறளுக்கு வந்து போவோம். ஈத்துவக்கும் இன்பம் அறியாக்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்னு சொல்கிறாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியாக்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். அதாவது இல்லாதவருக்கு வந்து நம்ம வந்து உதவி செஞ்சோம் வச்சுக்கோங்களேன், அதனால வந்து வர வந்து சந்தோஷத்தை உணராதவங்கக்கிட்ட வந்து பொருள் இருந்தாலும் அது வந்து கடைசியில் என்னன்னா அவங்க இழந்து போயிடுவாங்க. அந்த பொருள் அவங்கக்கிட்ட இருக்காது அப்படிங்கிறத தான் அதில் வந்து சொல்கிறாங்க. இழந்து விடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்னா செய்யாமை அதிகாரத்தில் வந்து பார்ப்போம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடல்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து யாராவது வந்து நம்மளுக்கு வந்து துன்பம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதிலுக்கு வந்து நம்ம துன்பத்தையே கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்கையில நம்ம ஓடி போய் உதவி செஞ்சிடணுங்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து கொடுக்குற அதாவது அவங்க வந்து திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வந்து வாய்ப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு துன்பம் செய்தவரை நாணும்படி அவருக்கு வந்து நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அப்போ வந்து நமக்கு வந்து துன்பம் செய்தவங்ககிட்ட வந்து நம்ம வந்து துன்பம் அவங்களுக்கு திரும்ப வந்து அதே நம்ம செய்யாமல் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியை செஞ்சிட்டோம்னா அப்போ அவங்களுக்கு வந்து மனச்சாட்சியை வந்து அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்கும். இப்போ இவனுக்கு போய் இவன் இப்படி செஞ்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மனச்சாட்சி வந்து உறுத்தும். அதுதான் அவங்களுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதியின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை.
பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவினால் ஆகுவது உண்டோ பிறதியின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. நம்ம வந்து அறிவு இருக்குது, அறிவு இருந்து என்ன செய்கிறோம், இந்த அறிவு இருந்தால் பிற துன்பத்தை தான் துன்பமாக தானே கருதுவோம். அறிவு இல்லாதவங்க என்ன செய்வாங்க, பிற துன்பத்தை தான் துன்பமாக கருத மாட்டாங்க. அதைத்தான் வந்து சொல்கிறாங்க, பிற பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் வந்து என்னது ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானம் செய்யாமை தலை. தம் உள்ளத்துள் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானம் செய்யாமை தலை. அதாவது நம்ம வந்து யாருக்காவது ஒரு இதை வந்து செய்யலை வந்து மனசாட்சி வந்து சொல்லும், இது அவங்களுக்கு செய்யாத, அவங்களுக்கு வந்து தீங்கு செய்யாத அப்படி வந்து சொல்லும். நம்ம மனசாட்சி வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கும், செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சி வந்து ஃபஸ்ட்டு அறிகுறி பண்ணும். அதேமே அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது மனம் நம்ம உள்ள வந்து ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் வந்து யாருக்கு வந்து சிறிதளவும் வந்து பண்ணாத அப்படிங்கிறதத்தான் இதில் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து யாருக்காவது வந்து ஒரு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம மனசாட்சி வந்து கொஸ்டின் கேட்கும். இது அவங்களுக்கு வந்து பண்ணாதேன்னு சொன்னால் நம்ம மனசாட்சி சொல்கிறபடி நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிறதத்தான் அவங்க வள்ளுவர் வந்து கூறியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து கொல்லாமை அதிகாரத்தில் வந்து பாருங்கள், பகுத்துண்டு பள்ளியிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்பட்டுள்ள அறங்களுள் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு காக்கா வந்து ஒரு இறையை வந்து பார்த்துருச்சுன்னா பாருங்கள், அது பறந்து வந்து அது மட்டும் தின்னுட்டு போகாது. காக்கான்னு சொல்லிட்டு தான் கூட இருக்கிற இனத்தையும் வந்து கூப்பிட்டு அது சாப்பிடும். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பகுத்துண்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தில் வந்து பாருங்கள், ஆற்றுவார் ஆற்ற இகழாமை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளும் சிறந்த வழியாகும் அப்படின்னு. இப்போ வந்து ஆற்றல் அதாவது வயசில் மூத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வந்து தெரியும், நம்ம ஏஜை தாண்டி தான் அவங்க வந்து வந்திருப்பாங்க. அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த வயசில் தெரியாது தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால் உங்களுக்கு நம்ம வந்து வயசானவங்களே நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி இதை பற்றி என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு இழிவாக பேசி அவங்கள அப்படியே உட்கார வச்சிரும். அதைத்தான் அவங்க வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க. இந்த ஆற்றல் உடையவர்களை வந்து இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளும் சிறந்த வழியாகும் அப்படிங்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவருக்குள்ள பிழைத்துக்கொள்ள முடியும், ஆனால் பெரியவருக்கு தீங்கு செய்தவர் வந்து தப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எரியார் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு நெருப்பு சுட்டாலும் வந்து அதில் வந்து நம்ம வந்து பிழைச்சிக்கலாமா, ஆனால் பெரியவர்களுக்கு வந்து தீங்கு செஞ்சிட்டோம்னா அந்த பாவ செயலில் வந்து நம்ம வந்து தப்ப முடியாது அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இதோட வந்து இந்த வீடியோ வந்து செகண்ட் லெசன் வந்து முடியுது. என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அதோட உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. என்னுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ண அனைவருக்கும் வந்து தேங்க்யூப்பா, நன்றிப்பா.